Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருந்தோம். Pixellabல எப்படி தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து என்ன வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ இதே மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்ட் எப்படி Pixellabல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட் பண்றது அப்படினு வந்து நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி உங்களோட தம்ப்நெயில்ல ஸ்டைலான ஃபாண்ட் எல்லாமே நீங்க பயன்படுத்தி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்புறம் நம்மளோட Pixellabல எப்படி ஆட் பண்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலையும் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட ஃபோனில் கூகுள் குரோமில் போய்ட்டு www.font.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு இதுமாரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும், நிறையா ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணாலும் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்ட்டூனு எல்லாமே இருக்குது, காமிக்கு எல்லா ஃபாண்ட்டுமே இருக்குது. இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஓல்டு ஸ்கூலு நியூஸ் பேப்பரு எல்லாமே இருக்குது, கேமிங் ஃபாண்ட்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணாலும் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபாண்ட்டு கேமிங்கு லோகோ எல்லாமே இருக்குது. இல்லை டிவி மூவி என்னென்னமோ இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஃபாண்டில் வந்து தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். இல்லை டவுன்லோடுன்னு உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடுங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்து டவுன்லோடில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ்னு ஒரு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணேன். அதனால் காலேஜ்னு உள்ளது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. இது வந்து எனக்கு ரெட்மி மொபைல் வச்சுருக்கேன். என்னோட மொபைல்லே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து உங்கள் மொபைலுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு வின்ட்ரார் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் Pixellab வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எப்படி இது Pixellabல வந்து நம்ம ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Pixellab வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் தம்ப்நெயில் சைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். கொடுத்துட்டேன். இதில் வந்து இதை ஏன்னு இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் ஃபாண்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை மை ஃபாண்டுன்னு இருக்குது. இந்த மை ஃபாண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஃபஸ்ட் உள்ளது வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் உள்ளது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிங்க. டவுன்லோடு கொடுத்துட்டேன். நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா காலேஜ்னு ஒரு ஃபாண்ட்டு. காலேஜ்னு உள்ள ஃபாண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். இது வரைக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரான்னு பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இது வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. 4 டிக்கு கொடுத்துட்டு ஆட் டு செலக்ட்னு இருக்கு பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ண ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் என்னோடய மொபைலில் வந்து நிறையா ஃபாண்ட் வந்து வச்சுருக்கேன். அதனால் இது எங்கே இருக்குன்னு தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபாண்ட் வந்து தோருக்கு பாருங்கள் காலேஜ்னு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட தமிழில் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து வச்சிங்கன்னா பார்க்குறவங்க உங்களோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி கிளிக் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரு வியூஸு எல்லாமே வந்து சரமாரியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு தேவையான சூப்பரான ஃபாண்டு எந்தெந்த ஃபாண்ட்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக உங்களுக்கு தெரியுதோ அந்த ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுங்கள். வேறு லெவலில் வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஃபாண்ட் வந்து Pixellabல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட் இருக்குது ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மட்டும் தான் இல்லை, நிறையா வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த வெப்சைட் தான் கொஞ்சம் பெஸ்ட்டான வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் வந்து வேறு லெவலில் வந்து உங்கள் வீடியோக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பிகினர் யூடியூபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.